வணக்கம். ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 7/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாடு விற்பனை போடுறேன். 6 மாடு சென மாடு 2 இருக்குது. விலைக்கு எச்சு வாங்கின மாடு எச்சு போட்டிருக்கிறேன், கம்மியாக வாங்கின மாடு கம்மியாக போட்டிருக்கிறேன். வாங்க பொறுமையாக வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ 10-5 பணத்தை போட்டு விடுங்க. ஏற்றி விடுறா மாட்டை இறக்கிட்டு பணத்தை கொடுங்க, வாங்கிட்டு போட்டு புலம்பில் எடுத்துக்கிட்டு அதை படுத்து இதை பண்ணிட்டு கிடக்க வேண்டாம் வெய்ய காலத்தில். இது ஃபஸ்ட்டு மாடுங்க. ஃபஸ்ட்டு மாடுங்கன்னா மாடு 3 ஈத்து செனை 4 மாதம் பூர்த்தியாக முடிஞ்சுதுங்க. ஆனால் கறவை ஒரு வாரத்துக்கெல்லாம் நல்ல தீனி திணிச்சுங்கண்ணா. கறவையே ஒரு இப்போவே நீங்கள் அந்த 4 மாதம் செனை இருக்குது, இப்போவே 5 கறந்துக்கலாம். மடி செட்டு பாருங்கள், கறவை பாருங்கள். 5 கூட வேண்டாம், 3 நீங்கள் நெம்ப போட்டு பாலை ஏற்ற வேண்டியதில்லை. 4 மாதம் செனை நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம், நீங்கள் அங்கே போயும் செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மூட்டை விதை நினச்சிங்கன்னா இந்த 16 லிட்டருக்கு ஒரு நாளைக்கு கன்று போட்டால் மோசம் வராது. மடி செட்டு பாருங்கள், நரம்பு தாரை இதெல்லாம் பார்த்துக்குங்க. கறவை அடித்து அப்படியே பைப்பில் அடித்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மாடு இதோட விலை 37,000. 4 மாதம் செனை. சுழி கரெக்டான சுழி தானுங்க, அது தவறு கிடையாது. உங்களுக்கு அது பிறவை காட்டுறேன் பாருங்கள். அது ஒரு கோடு. சுழிங்கிறது சுழிச்சு வர்றதே சுழி, கோடாக இருக்கிறது கோடுதே. இப்போ நம்ம வாயிலே வர்றதுங்க. சுழிங்கிறது சுழிக்கிறதே கோடு, சுழிச்சு வர்றதுக்கு பேருதே சுழி, கோடாட்ட வர்றது கோடுதே. இந்த அதை காமிக்கிற பாருங்க. ஏன்னா அதுக்குன்னே ஒரு 10 வைக்கிறதுக்குன்னே ஆளுங்க இருப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். இது சுழி கரெக்டாக ஒரு சுழி இருக்குதுங்களா, அதொட்டி இந்த சைடு பாருங்கள். அது ஏதோ கம்பியில் கழிச்ச மாதிரி இருக்குது ஒரு நேரம் பாட்டா. அது சுழி கிடையாது என்னையை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா அதை நம்ம காமிச்சிடலான்னு ஓட்டு எல்லாம் காசு எண்ணி கொடுக்குற வேலை காலத்தில் நீங்கள் வாங்கிட்டு போய் புலம்பிட்டு கிடக்கூடாது. சுழி தப்பு கிடையாது மாடு, எனக்கு தெரியும். இருந்தாலும் அது ஒரு கோடு மாதிரி இருக்குது அந்த சைடு. சுழி கிடையாது, அது கேரண்டி. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ஃபஸ்ட்டு மாடு 37,000 விலை. செனை 4 மாதம் உறுதி. இதெல்லாம் நல்ல தீனி தண்ணி அடித்து மாடு பக்குவமாக அடிச்சிங்கன்னா இன்னும் தண்ணி கூட கட்டலை. மாடு நல்ல வேறு கோப்பாமுங்க. கறவையும் கறவை இப்போவே பாருங்கள். உங்களுக்கு மாடை கண்ணில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து செகண்ட் மாடு 2ஆம் நீத்து மொட்டை கிடேரி மாடு இலசிட்டே இருக்குதுங்க. எந்த தப்பும் இல்லை. பால் 3 வரும். ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணால் 4 5 அந்த மாதிரி 4 நாள் 8 லிட்டருக்கு வராதுங்க. ஒரே சுழி மின்னுக்கு தள்ளி இருக்குது. அதையும் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு தகுந்த விலையும் இருக்குது. எப்படிங்கன்னா நம்ம ஆள் போல் அது வாங்கி ஆள் போல் விற்கிறத சுழிங்கிறத. பின்ன வேறு ஒன்று சுழிங்கிறது மானத்துலேருந்து வர்றதில்லைங்க. 2வது மாடு 27,000 விலை. கெடேரி பாருங்கள் எத்தனை கெடேரின்னு. நல்ல தீனி தண்ணி எடுத்து மாடு நல்லா வெட்டுக்குன்னு இருந்துச்சு. தீனி தண்ணி நல்லா குடிக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ தான் வந்ததுனால உங்களுக்கு அந்த ஒரு டயர்டாக தெரியுது. நான் வித்தாச்சினாலும் போடுறேன், விற்கலிங்கனாலும் நாளைக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள். 2வது கெடேரி சாட்டு வீடியாவும் போட்டுட்டேன். 27,000 விலை. ஒரே சுழி. அது எங்கே பாருங்க, சப்பையை விட்டு மின்னுக்கு இருக்குது. அதை நம்ம சொல்லி காட்டிக்கலாம். ஏன்னா நான் வேலைக்கு வாங்கியிருக்கிறேன். இல்லைன்னா 32,000 33 ரூபா வருது இது இந்த கெடேரியை. இன்றைக்கி மாட்டு விலை அப்படி அதிகம், எல்லா இதுக்குமே தெரியும். நிலமையில் மாடே இல்லை. இப்போ எல்லாமே இந்த பால் கம்மியாகிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மாடு இடையில வாங்கி வளர்த்துறாங்களே தவிர கொடுக்குற ஆளுங்க அதிகம் இல்லை. சென மாடுக 1 2 சொல்கிறாங்க. அது இப்படித்தான். எப்படிங்க விலை கண்ணுன்னு தெரியாமல் சொல்லிட்டு வாங்கி இப்போ நம்மளால கட்டிட்டு அப்புறம் உட்காந்து கொடிதான். அடுத்து 3வது கெடேரி. இது பார்த்திங்கன்னா அளவு மாடுதான், ரொம்ப பெருவெட்டு கிடையாது. வீடியோ பாட்டு பெருசாக தெரிஞ்சுதுங்கன்னே சொல்லுவாங்க. அளவு மாடு, அதுக்கு தகுந்த விலை, அதுக்கு தகுந்த பால். கறக்கிற வீடியோவெல்லாம் ஷார்ட் வீடியோ எடுத்துருக்கிற போடும் பாருங்கள். 27,000 விலை. இதெல்லாம் செனை உறுதி கிடையாது, அந்த மொட்டை மாடு செனை உறுதி கிடையாது. ஃபஸ்ட்டு மாடு செனை செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இளஞ்சனையாக இருந்ததுனால் உங்கள் வட்டியில் போய் நல்லா பெரிய கறக்கிட்டு அதை பற்றி ஒன்றும் இங்கே நான் புலம்ப மாட்டேன். நீங்கள் புலம்பாமல் வாங்கி கூடி வளர்த்துனீங்கன்னா சரி. வெய்ய காலத்தில் 2 தீவனம் தண்ணி போட்டு பக்குவனுக்கு 27,000 அருமை கெடேரி. அளவான கெடேரி. சுழி சுத்தமான மாடு. சுழி சுத்தமான மாடு நம்ம ஏன் சொல்கிறோம், சுழினா ஏன் நம்ம சொல்கிறோம்னா, நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னைக்கு ஒருத்தர்
வந்து ஒன்று சொல்லக்கூடாது. எல்லாமே நான் சொன்னதாகவே தான் இருக்கணும். என்னையை பொறுத்தளவுக்கு அப்படித்தான். அதுக்கு மேலே வாங்கிட்டு போய் 1000 விட்டு போய் 1000 குறை சொன்னாலும் நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதுங்க. காலம் போகிற நம்ம வியாபாரம் பண்ணணும். அது கண்டுதான் நம்ம சொல்லுவோம். எந்தெந்த ஊர்லேருந்து இங்கே வந்து பார்த்தா ஏற்றிட்டு போகிறாங்க சொல்லுங்கள். நான் எதை சொல்கிறேன்னா அதுதான் சினைன்னு நான் சொல்கிறேன்னா சினைதான், சினை இல்லைன்னு சொல்கிறேன்னா சினையில் தான். அந்த மாதிரி வாங்குகிற ஆளுக்கு நிறைய இருக்காங்க. அதனால நான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக சொல்லிடுறேன். 27 ரூபா கொடுங்க 3வது மாடு. இது 4வது மாடு எப்படின்னா, மாடு உங்களுக்கு பார்த்தா 30 ரூபா 35 ரூபா போகிற மாடு சிமெண்ட்டு கட்டிட்டு வரையில் கட்டியிருந்தது. உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்க. பிடிச்சுமே கொஞ்சம் கால் 4 காலுமே தவிழ்த்து தான் வைக்கிது. எந்த குறையும் விலை கறவையெல்லாம் 3-3.5 வரும். 27 ரூபா இதோட விலை. ஆனால் மேய்ச்சலுக்கு நம்ம காடு கரைக்கு ஓடிட்டு போகிறதுக்கெல்லாம் ஒரு 10 நாள் ஆகும். இந்த குழம்பெல்லாம் நீண்டு கிடக்குதுங்க. அலையில் பிஞ்சுக்கிட்டு வருது. எல்லாம் பிஞ்சு அது ரெடியானத அப்புறம் மேய்ச்சலுக்கெல்லாம் ஓட்டிகிட்டு போக முடியும். எதாவது கடித்தோலை கட்டி கலந்துக்கலாம். அனுசரித்து தர்றேன், கொண்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 27,000 இதோட விலை. 4வது மாடு அது எப்படின்னா, மாட்டை பார்த்தா தெரியும். காலில் புண்ணுன்னு வந்து மற்ற இடக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அருமையான கிடையாதுங்க. அந்த கண் அகலம் பாருங்க. அந்த கண் இடம் இருக்கிற மாடே வந்து கறவை நல்லா வரும். என்னை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கணிப்பாங்க. எனக்கு பார்த்து எல்லா மாடும் சொல்ல முடியாது. நம்ம அந்த கண் அகலம் கிடைக்கும் பாருங்க. அந்த மாடுகளே கொஞ்சம் வெட்டுக்குன்னு கறவை வரும். கொஞ்சம் இப்படித்தான் சிமெண்ட் கடித்தால கட்டி பக்குவம் இல்லாமல் கிடக்கிறதுக்கா ஒன்றே நீங்கள் பக்குவம் பண்ணிங்கன்னா கறந்து போடும். ஒன்றும் மாடு தப்பு வராது. அதுக்கு நான் கம்மியாக வாங்கலை. கம்மியாக கொடுத்துருந்தா நான் கம்மியாக வாங்கியிருப்பேன். நம்ம உண்டானதை சொல்லி கொண்டு போகிறோம், அவ்வளோதான். அடுத்து 5வது மாடு. மடி சட்டை பார்த்துக்குங்க. 5 மாதம் செனை செக் பண்ணிக்கோங்க. 5வது மாடு 5 மாதம் செனை 39,000 விலை. பல்லு நல்லா இருக்குது. பல்லு 4 பல்லு 6 பல்லு அப்படியெல்லாம் இல்லை. 2ஆம் நீத்துன்னு வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் யாராவது பெரிய விருந்தாலே ஒரு ஈத்து சேர்த்து சொன்னாங்கன்னா அதையும் கேட்டுக்கு. 3ஆம் நீத்து மாடெல்லாம் 10 ஈத்துக்கு வச்சு கறக்கிற மாடுங்க. எல்லா மாடுமே உங்கள் கடி தொலைக்கிற மாடை நீங்கள் கரெக்டாக வச்சு மாடு இலைக்காமல் கொண்டாந்து பாருங்க. 5 ஈத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு மாடு 2 பருத்தி விதையை மட்டும் அப்படியே புழஞ்சிட்டு இருந்தால் போதும். அப்படி கறவை மடி செட்டு இதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கிற பாருங்கள். பைப்பு திரிவிட்ட மாதிரி வரும் பாலுகள்லாம். கொண்டே கறங்க. எனக்கு கொடுக்குற மாராசுன்னு விலை கம்மியாக கொடுத்துட்டா மனசார நான் டெய்லி 10 மாடு போட்டு விற்கிறேன். உங்களுக்கே தெரியும். மாடு வாங்க முடியல. 39,000 இதோட விலை. 5 மாதம் செனை. நீங்கள் செனையை பார்த்துக்கலாம். என்னங்க 2 நேரம் கறவை இப்போ கறந்துக்கலாம் பாருங்க. அந்த கால் தவிச்சு மாடு அந்த அவ்வளவுதான். அந்த நிரண்டி வைக்க அவ்வளோதான். அதனால் பிடிச்சி காட்ட சொல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்தேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 5வது மாடு சொல்லிவிட்டு எல்லா வளம் நிலவரம் மட்டி அடித்து அப்படியே பைப்பு கறந்துப்பட்டோம்னா ஒன்றும் கிடையாது. தோல்த்தே இருக்குது. 39,000 விலை. 5 மாதம் செனை. மாடு மனசுக்கு 2ஆம் நீத்து 3ஆம் நீத்தே வச்சுக்கோங்க. 3 ஈத்தம் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மாடு நல்லா ஒரு மூட்டை வேதனை வச்சுக்கின்னா மாடு நல்லா தெளிஞ்சிடும். மாடு இழைச்சிருக்குது. வேறு எந்த குறையுமோ வையங்களோ எதுவும் கிடையாது. ஒரு மாதத்துக்கு அப்படியே ஒரு மூட்டை வேதை ஒரு நாள் தின்னுட்டு வந்துச்சிங்கன்னா மாடு நல்லா கறந்து போடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த அளவு கறக்கு. ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று வாங்கி போட்டு பக்குவம் பண்ணுங்க. கொடுத்த அளவுக்கு கறக்கும். அடுத்து 6வது மாடு 2 பல்லு கண்ணு காலங்கண்ணு. இப்போ அது கறக்காதனால கரை வைக்கிறதுக்கு இன்னும் தண்ணி கட்டல. அளவு மாடுங்க. சுழி சுத்தமான கிடையாது. 2 பல்லு. என்னங்க கண்ணு காலங்கண்ணு இளங்கண்ணு காட்டுற கொண்டு வாங்க. 37,000 கொடுத்து போட்டு கொண்டு வாங்க. ஏன்னா நானும் ஒரு பக்கம் வாங்கி கொண்டாடுறேன். 2 பல்லு கண்ணுக்குட்டி மடி செட்டு அகலா கோணமெல்லாம் இப்போ காட்டுறேன் பாருங்க. ஷார்ட் வீடியோவில் எடுத்துருக்கிறேன், அதையும் போடுற பாருங்க. கண்ணுக்குட்டி விட்டுட்டு கண்ணுக்குட்டி தள்ளி கட்டிக்கலாம். கண்ணுக்குட்டி தான் அந்த பாடு வெட்டுருக்குது. இப்போ கண்ணுக்குட்டி விட்டு கண்ணுக்குட்டி மின்னுக்கு கூட கட்ட தேவையில்லை, தள்ளி கட்டிக்கலாம். அப்படி குணத்தில் கறவையில் இருக்குது. பால் தலையத்தானே ஏதோ ஒரு 2.5-3 வரும். பக்குவம் மன்னிச்சிங்கன்னா ஒன்று ஒரு பூச்சி மாத்திரை போடணும். கண் இளங்கன்னுதே பாருங்க. அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஜல் 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 காம்பல அதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு தம்முறு பெருசு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கரெக்ட் சிறும்பு இருக்காது. அந்த காம்பை எண்ணெயை தொட்டு ஜல் 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 நிறுத்துக்கலாம். தலையிட்டானே இன்னும் பக்குவம் பண்ணுங்கன்னா 10 ஈத்துக்கு வச்சு கறக்கிற மாடு. 2 பல்லு கொண்டு போய் கறங்க. உங்கள் பேர் சொல்லி கரெக்டாக இல்லாட்டி பேர் சொல்லி கரெக்டு. 3 லிட்டர் பால் வரும். கண்ணு காலங்கண்ணு காட்டுறேன். 37,000 விலை. 6வது மாடு. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். என்னங்க அங்கனை கொண்டு இறக்கணும் ஒருபாடு மாட்டு வியாபாரம் ஒன்று மட்டும். இது கண்ணு காலங்கண்ணு சுழி சுத்தமான கண்ணு ஏன்னு சொல்கிறேன். உங்கள் கடித்தல் வந்து ஒருத்தர் சொல்லாமல் இருக்கட்டும். நீங்கள் எதை வாங்கி கொடுவானாலும் மனசார நல்லா இருப்பீங்க. அதனால் தப்பில்லை. எங்கேயுமே மாட்டுக்கு வர்றது
நம்மளுக்கெல்லாம் மாட்டில் இருக்கிற சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணுது சொல்லுங்கள். நல்லா இருக்கெல்லாம் நம்ம புலம்புல நம்ம பித்தலாட்டம் மாடுகளை போட்டு அடிச்சுட்டு விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு இருக்குது. கொண்டு வாங்க, எது வேணுமோ கொண்டு போய் பேர் சொல்லி கரங்க